கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினை. ஆமென். யோசேப்பு சிறையில் இருக்கும்போது பார்வோனுடைய பானபாத்திரக்காரன் தவறு செய்து யோசேப்புடன் சிறை வாழ்க்கை அனுபவிக்கிறான். மற்றும் இந்த பானபாத்திரக்காரன் சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்திற்கு யோசேப்பு தகுந்த விளக்கத்தையும் தருகிறான். அதன்படி பானபாத்திரக்காரன் என்ற அதிகாரியும் விடுதலையும் அடைந்து விட்டான். அந்த சமயத்தில் யோசேப்பு சொன்னபடி விடுதலையும் உயர் அதிகாரியாகவும் பானபாத்திரக்காரன் அவன் பெற்றுவிட்டான். அவனிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விடுகிறான் இந்த யோசேப்பு. இந்த மேற்சொல்லப்பட்ட வசனத்திற்கு அநேக விளக்கங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. யோசேப்பு உண்மையில் தேவனை மறந்து மனித உதவியை நாடுகிறான். இங்கு அது பயன் தரவே இல்லை. இஸ்லாமியரும் நீங்கள் மனிதனிடம் அல்ல, நேரடியாக அல்லாவிடம் போய் கேட்க வேண்டுமாம். பானபாத்திரக்காரன் என்ற மனிதன் மீது நம்பிக்கை வைத்தான் இந்த யோசேப்பு. அந்த பானபாத்திரக்காரன் மறந்தே விட்டான். இன்று அநேகர் தேவன் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கை சில சமயங்களில் அவர்களிடம் அசைக்கப்படுகிறது. எலியா தீர்க்கதரிசியும் வனாந்தரத்தில் சோர்ந்திருக்கும்போது மரணத்தை விரும்புகிறான். அதேபோல் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் ஏரோதின் இருட்டறை காவலறையில் இருக்கும்போது மனச்சோர்வோடு இயேசுவை உண்மையான கிறிஸ்து வந்தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று தமது சீசரிடம் கேட்கிறான். இயேசுவிடம் போய் கேட்க சொல்கிறான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது போன்று மன உளைச்சல், மனச்சோர்வு இருக்கும்போது தேவ உதவி என்பது மனிதர் மூலமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால் மனித உதவிகளை நாடுவதில் தவறு இல்லை. தேவன் தமது பார்வைகளுக்கு தமது பிள்ளைகளுக்கும் எல்லா உதவிகளையும் நேராக தருவதிலே சிலர் மூலமாகவே கிடைக்கிறது. தேவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம் இருக்கும்போது தேவன் மனிதர் மூலமாகவே நமக்கும் பல உதவிகளை செய்கிறார். யோவான் ஸ்நானகன், எலியா தீர்க்கதரிசி, யோசேப்பு போன்று சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். God bless you.